சந்தோஷத்துல வாங்க. சரியா? மடிக்காமா மசாலா உங்கள் வீட்டில் அரைக்கணும்னாங்க. இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதை அரைக்கணும்னாங்க. இது நல்லா இருக்கும். அதை நான் டிஸ்ட்ரிக்ட் பொடி வாங்க மாட்டோம்ல. ஆமாம், இது பொடி பாக்கெட் பொடியே கிடையாது. ஆனால் மோர் இருக்கா? ஐயா இல்லை, மோர் போட முடியல. ரசம் இருக்குது. ஆ, உங்களுக்கு கடலை நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆமாம், காவலில் இருக்கு. இந்த கொண்டு வா. ஏன்னா தசமபாவம் காணிக்கை வந்து தசமபாவத்திலையும் திக்கற்றப்பள்ள விதவை பரதேசிக்கிறாங்க. திக்கற்றப்பள்ளைன்றது ஊனர்கள் மாற்றுத்திறனாளி. அடுத்து காணிக்கையிலையுமே 26, 12, 13 ரெண்டுலையுமே இருக்கும். திக்கற்றப்பள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசி. தசமபாவத்திலையும் பங்கு இருக்கு, காணிக்கையிலையும் பங்கு. அந்த வசனத்திலே தெளிவாயிடும். அப்போ ஒரு சபைன்றதுல வந்து ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு ஒரு தசமபாகம் காணிக்கைகளை பண்டகசாலையில கொண்டு வாங்க. அப்போ தேவாக்கினி சபை பண்டகசாலை வந்து இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய நியாயத்தை புரட்டாமல் பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவாக்கினி சபையினுடைய காணிக்கையும் தசமபாகங்களும் மற்ற பொருள்களும் பழையவைகளும் புதியவைகளும் எல்லாம் என்ன இந்த மக்களுக்கு செலவு பண்ணிடுறோம். சில நேரம் ஊழியத்துக்கு போக்குவரத்து செலவு. ஆமாம், எல்லாருமே மக்களுக்கு செலவு பண்ணுறோம். 25 ஊழியத்துக்கு நீங்க அதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சரி, ஒரு நாள் உங்க கம்பெனிக்கு வரோம். உங்க கேஸ்டிங் கம்பெனிக்கு வரோம். சரியா? அன்னைக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, சந்தோஷம். இவங்க வந்து ஒரு பிளைண்டு. நம்ம ஆலயங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூலில் தான் இவங்க படித்து இன்றைக்கி இவங்க ஒரு வேலையில் இருக்காங்க. ஆனாலும் மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து இன்றைக்கி கர்நாடகாவில் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக மாதம் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா மதிக்க சொல்லக்கூடிய ஒரு மளிகை பொருள் மாதம் ஒரு நாள் இல்லை, மாதம் வராங்க. ஆமாம், மாதம் வராங்க. வருஷத்தில் ஒரு 3 முறை உசிலம்பட்டிக்கு அவங்களே வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க.
சூப்பர் சூப்பர். அங்கே கூட்டு போய் ஹெல்ப் அங்கே பண்ணுறாங்க. கூட்டு போய் நல்லா 2 நேரம் உணவு கொடுத்து நல்லா வேணுங்கிற ஜாமான் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு டூர் போகிற மாதிரி எங்கெங்கே யாரும் அனுசரிக்காத அன்பு காட்டாத இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு அன்பு காட்டு கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை கேட்கணும். 10 மினிட் அதாவது உதவி மட்டும் தான் பண்றாங்களா? இதோட வேற எதுவும் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்களா? அதாவது அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு உபயோகப்படுற பொருள் எதுவாக இருந்தாலும் அண்ணா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வாங்க. சரியா? மகிழ்ச்சியம்மா மசாலா வீட்டில் அரைக்கணும்னாங்க. இப்போ நான் போகிறோம் இல்லைங்களா, அதை அரைக்கணும்னா இது நல்லா இருக்கும். அதை நான் லிஸ்ட்டு தரேன். பொடி வாங்க மாட்டோம்ல. ஆமாம், இது பொடி பாக்கெட் பொடியே கிடையாது. மோர் இருக்கா? ஐயா இல்லை, மோர் போட முடியாது. ரசம் இருக்கு. உங்களுக்கு கடலை எண்ணெய் வாங்கிட்டு வந்துருக்கேன். வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? ஆமாம், காவலில் இருக்கு. ரசம்